கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய இரக்கத்தினாலும் உங்கள் எல்லாருடைய ஜெபங்களினாலும் உதவிகளினாலும் நாம் கட்டி கொண்டிருக்கிற ஜெப கோபுரம் அழகாக நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதமாவது இருக்குன்னு நினைக்கிற வேலை, இன்டீரியர் வேலைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் தாமே இந்த ஜெபகோபுர பணிகளை துரிதமாக நேர்த்தியாக தடையில்லாமல் செய்து தரும்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபத்திலே நினைவு கூறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். இன்னைக்கு சில மோசமான விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். பெரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறீங்க. சிலர் மாந்திரீக கட்டுகளுக்குள்ளால, செய்வினை கட்டுகளுக்குள்ளால இருந்து அதனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து, செல்வங்களை இழந்து, சரீரத்தில் பலனை இழந்து வேதனையோடு இருக்கிறீங்க. சிலர் ஏதோ ஒரு இடத்துல, யாரோ ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறீர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். சிலர் கொள்ளை நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இவைகள் தான் எகிப்தின் அனுபவங்களுக்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்கள் காண மாட்டீர்கள். அன்றைக்கு மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், அதை நிறைவேற்றினார். அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி காலி பண்ணி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தில் செட்டில் பண்ணார். இன்றைக்கும் உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா எகிப்தின் அனுபவங்கள், அழிவுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி வாழ்வின் கானானிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ இன்னைக்கு கண்ட அந்த எகிப்தினை இனி காணாதபடிக்கு ஆண்டவருடைய கரத்திற்கு கீழே உங்களை ஒப்புக் கொடுங்க. அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த எகிப்திலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வந்தார். அதே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதே ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புத அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து இந்த எகிப்தின் கொடுமைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு என் பிள்ளைகள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா எகிப்தின் கொடுமைகளும், அடிமைத்தனங்களும், வியாதிகளும், நஷ்டங்களும், இழப்புகளும், அழிவுகளும் இனி என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடிக்கு இவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்து இனி வாழ்வின் ஆசீர்வாதமாகிய கானான் தேசத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். ஒரு புதிய வாழ்க்கை என் பிள்ளைகள் ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எகிப்தில் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் ஆண்டவரே. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் போட்ட கூக்குரலை கேட்டு ஆண்டவரை இன்றைக்கு மங்கள வார்த்தை மூலமாக அவர்களை அந்த அனுபவங்களிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வார். அவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகள் நீங்கட்டும். எல்லா கொள்ளை நோய்கள், எகிப்தின் கொள்ளை நோய்கள் என் பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வேரோட பிடுங்கி போட்டு என் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சிறையிருப்புகள் என்கிற எகிப்தில் என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சுதந்திரவாளிகளாய் சுதந்திர தேசத்திலே பிள்ளைகளை குடியமர்த்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.